ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அறிவியலில் நம்ம 5ஆம் வகுப்பில் உள்ள உறுப்பு மண்டலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது 5ஆம் வகுப்பில் இருக்கிறனால நம்ம டெட்டு பேப்பர் 1 எஸ்ஜிடி படிக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இது கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்களும் பார்க்கணும். ஏன்னா இது அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு இது தொடர்ந்து இந்த டாபிக் ட்ராவல் ஆகும். உறுப்பு மண்டலங்கள் பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த வகுப்பில் வர்றது நம்மளை படிக்க முடியும். ஸோ இதிலேருந்து வினாக்களும் பேசிக்னால அவங்க கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேப்பர் 1 பேப்பர் 2 எஸ்ஜிடி எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ உறுப்பு மண்டலங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன், சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறை. இப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம மென்று முழுங்குறோம். அப்போ அது இந்த சைஸில் உள்ளே போகும்னு வச்சுக்கலாம். இதை இன்னும் குட்டி குட்டியாக அதை முடிஞ்ச அளவுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணி தேவையான சத்துக்களெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத நம்ம வெளியேற்றுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, அதற்கு பேர் தான் டைஜஷன், செரிமானம். அதாவது சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறை செரிமானம். நோட் பண்ணிக்கோங்க. செரிமான மண்டலம் டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. செரிமான மண்டலம் எத்தனை இதாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, செரிமான மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. செரிமான மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்போ 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட அடுத்த வினா. செரிமான மண்டலம் டேஸ் என்ன 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா, செரிமான பாதை, அப்புறமா செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை, அப்புறம் அந்த செரிமானம் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுகிற சுரப்பிகள், செரிமான சுரப்பிகள். இதெல்லாம் தான், இந்த ரெண்டும் தான் செரிமான மண்டலம் 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. அது என்னென்னு கேட்டாங்கன்னா, செரிமான பாதை, செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை, செரிமான சுரப்பிகள். அடுத்தது பாருங்க, உணவு பாதையின் நீளம். உணவு பாதை இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு பாதையின் நீளம். உணவு பாதையின் நீளம் பார்த்திங்கன்னா 6 to 9 மீட்டர். 3 டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 6, 9 வரும். 3 அடிச்சு விட்ருங்க. அப்போ 6 to 9 மீட்டர் தான் உணவு பாதையின் நீளம். உணவு பாதையின் நீளம் 6 to 9 மீட்டர். மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர், 6 to 9 மீட்டர். அப்போ எவ்வளோ லென்த்துன்னு பார்த்துக்கோங்க. பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரின்னா அந்த எதுக்கடுத்து எது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதில் போடுவோம்? வாயில் போடுவோம். வாயிலேருந்து எங்கே போகும்? வாய்க்குழியில் போகும். வாய்க்குழியிலேருந்து தொண்டை, தொண்டையிலேருந்து உணவு குழாய்க்கு வரும். உணவு குழாயிலேருந்து வயிறு, வயிறுக்கு அப்புறம் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலப்பை. இதுதான் அதோட ஆர்டர். அதை மறந்துடாதீங்க. வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், அப்புறம் வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலப்பை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் ஆர்டரை கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மக்கிட்ட உள்ள செரிமான சுரப்பிகள் படித்தோம் இல்லைங்களா. அதாவது செரிமான மண்டலம் 2ஆக பிரியுது. செரிமான பாதை தனியாக, செரிமான சுரப்பிகள் தனியாக படித்தோம். அந்த செரிமான சுரப்பிகளில் எத்தனை சுரப்பிகள் இருக்குது, அந்த டைஜஷனுக்கு என்னென்ன சுரப்பிகள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாயில் போடும்போதே வாயில் உள்ள அந்த உமிழ்நீர் சுரக்குதுங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு உமிழ்நீர் சுரப்பி. அதுக்கப்புறமா நம்ம உணவு சென்றடைகிற போது வர்ற கணையத்தில் சுரக்கிற சுரப்பியும் கணையமும் கல்லீரலும், இது மூணும் தான் நம்மளோட செரிமான சுரப்பிகள். அப்போ உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல். இப்போ 3 வகையான சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல். இந்த 3 சுரப்பிகள் படித்தோம் இல்லைங்களா, அந்த செரிமான சுரப்பிகள் 3, உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல். இந்த உமிழ்நீர் சுரப்பியில் சுரக்கிறதா என்ன சொல்லுவோம்? சலைவான்னு சொல்லுவோம். கணையத்தில் வர்றது கணைய நீர். கல்லீரலில் வராத என்ன சொல்லுவோம்? பித்த நீர்னு சொல்லுவோம். கணையத்தில் சுரப்பது கணைய நீர், கல்லீரலில் வரதை பித்த நீர்னு சொல்லுவோம். சரிங்களா, அது கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ தானே படித்தோம், கல்லீரலில் சுரப்பது பித்த நீர். சரி, இந்த கல்லீரலில் இந்த பித்த நீர் சுரக்குது. இந்த பித்த நீரோட யூஸ் என்ன அப்படின்னா, கொழுப்பை நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கொழுப்பை வந்து செரிக்கிறதுக்கு இந்த பித்த நீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அப்போ கேட்கலாம், டேஸை செரிக்க இல்லைன்னா கொழுப்பை செரிக்க உதவுவது போட்டு இதையவே நம்ம படிச்சுடுறீங்களா? 3 படிச்சுடுறீங்களா? கணைய நீர், சலைவா, பித்த நீர், இந்த மாதிரி கொடுத்து ஆப்ஷன் கேட்கலாம். அப்போ கொழுப்பை செரிக்க வைப்பது பித்த நீர். பித்த நீர் எங்கே சுரக்கிறது? கல்லீரலில் சுரக்கிறது. கல்லீரலில் சுரக்கும் பித்த நீரோட வேலை என்ன? கொழுப்பை செரிக்க வைக்கிறது. எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை. அடுத்து, தட்டை புழுக்கள் மனிதனின் டேஸில் வாழ்கின்றன. இதுக்கெல்லாம் நமக்கு ஆப்ஷனே வேணாங்க. ஏன்னா பெருங்குடல், சிறுகுடல், மலக்குடல் ஏதோ ஒன்று கொடுக்கலாம், 3 ஆப்ஷன் மாற்றி. அப்போ நீங்கள் அதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? சிறுகுடல். அதனால தான் இந்த மாதிரி டாப்பிக்கு நான் வந்து ஆப்ஷன் கொடுக்கல. இது நீங்கள் ரீட் பண்ணிங்கனாவே போதும். ஆப்ஷன் படிச்சிங்கன்னா குழப்பிடும். முதல்ல இதுக்கு என்ன ஆன்சர்னால், நீங்கள் ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சிட்டிங்கன்னா சூஸை நீங்கள் செலக்ட் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சூஸில் படிச்சிங்கன்னா 4 ஆப்ஷனில் இங்கே வந்து ரெலவெண்ட்டாக செலக்ட் பண்ணிடுவோம். அங்கே போகும்போது நம்ம தப்பு பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சில டாப்பிக்கை ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. தட்டை புழுக்கள் மனிதனின் சிறு குடலில் வாழ்கின்றன. தட்டை புழுக்கள் வந்து மனிதனின் சிறு குடலில் வாழ்கின்றன. 3 இணை உமிழ்நீர் சுரப்பி சுரக்கும் உமிழ்நீரின் அளவு. 3 இணை உமிழ்நீர் சுரப்பி இருக்குது. அந்த சுரக்கிற உமிழ்நீரின் அளவு என்ன அப்படின்னா, சுமார் 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். சுமார் 1.5 லிட்டர் வந்து, அதாவது 1.5 லிட்டர் வந்து அந்த 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கிற உமிழ்நீரோட அளவு வந்து 1.5 லிட்டர். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கிற உமிழ்நீரின் அளவு 1.5 லிட்டர். அடுத்தது, இப்போ அடுத்து வந்து சுவாச மண்டலம் வந்துட்டோம். சரிங்களா? சுவாச மண்டலத்தில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா, சுவாச வலி, நம்ம அப்படியே மூக்குலேருந்து சுவாசிக்கிறீங்களா? அப்போ சுவாச வலியிலேருந்து எங்கே போகும்? நுரையீரல், அப்புறம் சுவாச தசைகள். சுவாச வலி, நுரையீரல், சுவாச தசைகள். அப்போ இந்த 3 சேர்ந்து தான் சுவாச மண்டலத்தை உருவாக்குகிறது. என்னென்ன? சுவாச வலி, நுரையீரல், சுவாச தசைகள். புகைப்பிடித்தல் டேஸை பாதிக்கிறது. புகைப்பிடித்தல் மெயினாக எதை பாதிக்கும்? நம்ம எல்லா சினிமாலையும் பார்த்துருப்போம், நுரையீரலை பாதிக்கிறது. ஒரு நிமிஷத்தில், நல்லா நோட் பண்ணிங்க, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ முறை சுவாசிக்கிறோம்னா 16 to 18 முறை. 1 மினிட்டில் நம்ம சுவாசிக்கிறது வந்து 16 to 18 முறை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நிமிஷம்னா 16 to 18 படிச்சிட்டோம். அப்போ ஒரு நாளைக்கு 20,000 முறை சுவாசிக்கிறோம். இமேஜின் பண்ணவே முடியல இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 20,000 முறை சுவாசிக்கிறோம். புகைப்பிடித்தல் மனித நுரையீரலை பாதிக்கிறது படிச்சிட்டோம். சுவாச மண்டலத்தோட மெயின் உறுப்பு என்ன? சுவாச மண்டலத்தில் 3 இது இருந்தாலும் அதில் முதன்மை உறுப்பு என்ன? இந்த லங்ஸ் தான், நுரையீரல் தான். லங்ஸ் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் கிடையாது, அவ்வளோதானே. இப்போ இந்த நுரையீரலோட வடிவம் என்னமா இருக்கும் அப்படின்னா, நுரையீரலின் வடிவம் கூம்பு வடிவம். நுரையீரலின் வடிவம் கூம்பு வடிவம், கோன். மேக்ஸில் படிச்சு போறீங்களா? கோன். நுரையீரலின் வடிவம் கூம்பு வடிவம். புகைப்பிடித்தல் நுரையீரலில் மெயினாக எந்த நோய்க்கு காரணமாகிறதுனா புற்றுநோய். நுரையீரலில் புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது. நுரையீரல் சுவாசித்தலின் போது காற்றினை உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும் எது உதவுகிறதுனா இந்த சுவாச தசைகள் படித்தோம். 3 பாட்டு படித்தோம் இல்லைங்களா? சுவாச வலி, நுரையீரல், சுவாச தசைகள். இந்த சுவாச வலி வழியாக உள்ளே போகுது, நுரையீரலில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. உள்ளே இழுத்து வெளியே போகுது, இந்த காற்றை உள்ளே இழுத்து வெளியே போகுது இல்லைங்களா? அதுக்கு மெயினாக யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த சுவாச தசைகள். அப்போ கேட்கலாம், எதோட வேலை வந்து சுவாசித்தலின் போது, நுரையீரல் வந்து சுவாசித்தலின் போது காற்று உள்ளிழுத்து வெளியேற்ற காரணமாக உதவுகிறது. எது வந்து உதவுது அப்படின்னா சுவாச தசைகள் தான் உதவுது. சுவாச தசைகள் வந்து டேஸ் டேஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னா, சுவாச தசைகளில் வந்து எது உள்ளடங்கியதுன்னா உதரவிதானம், உட்புற தசை. உட்புற தசைக்கு இன்னொரு பேர் கேட்கலாம், விலா தசைகள். அப்போது 3 இருக்குது, 3 சேர்ந்தது தான் சுவாச மண்டலங்கிறோம். அதில் இந்த சுவாச தசைகள் படித்தோம்.
இது நுரையீரலில் வந்து காற்றை உள்ளிழுக்கவும் வெளியிழுக்கவும் உதவுது. இந்த சுவாச தசைகளில் எது ரெண்டு உள்ளே இருக்குது அப்படின்னா உதரவிதானம் உட்புற தசை. இந்த உட்புற தசைக்கு இன்னொரு பேர் விலா தசை. கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த சுவாச மண்டலம் எப்படி நம்ம உணவு மண்டலத்தை வந்து நம்ம லைனாக ஞாபகம் வச்சு படித்தோமோ, வாயிலேருந்து ஆரம்பித்து மலக்குடல் வரைக்கும் படித்தோமோ, அதே மாதிரி சுவாச மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நாசி, அதாவது மூக்கு அந்த இது துவாரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஆரம்பித்து நாசிக்குழி அப்படியே எங்கே வந்துடும், தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறு குழல், மூச்சு சிற்றறை. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செயின் மாதிரி கொடுத்து இதோட ஆர்டர் கூட கேட்கலாம். ஸோ நாசிக்குழி, தொண்டைக்கு வந்தாச்சு குரல் வலை, அப்புறமா அப்படியே வாங்க மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், நாசிக்குழி, தொண்டை வந்தாச்சு குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறு குரல், மூச்சு சிற்றறை. நாசிக்குழி, தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், அப்புறம் மூச்சு சிறு குழல், அப்புறமா மூச்சு சிற்றறை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா அந்த உணவு மண்டலத்துக்கும் சுவாச மண்டலத்துக்கும் 5th ஸ்டாண்டர்ட்னால வெறும் பேசிக் இந்த மண்டலத்தில் என்னென்ன உள்ளடக்கியதுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வகுப்பில் தான் வந்து ஒவ்வொன்றோட வேலை என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இது 5ங்கிறனால நம்ம எளிமையாக இருந்தது. இதை முடிச்சிட்டோம். இது கூட அந்த லெசனில் பாக்கி என்ன இருக்குன்னா ரத்த ஓட்ட மண்டலம் பற்றி இருக்குது. அது தனியாக நம்ம எடுக்கணும், அது முக்கியமானது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். 5th எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக 6th 7th 8th போயிடலாம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.